இன்றைய தியானம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஏசாயா 11:9. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த 11ஆம் அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை 1-2 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய கிரியைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். பிறகு தொடர்ந்து அங்கு கர்த்தருடைய நாட்களிலே எப்படிப்பட்ட ஒரு சமாதானம் காணப்படும் என்று சொல்லி 6, 7, 8 வசனத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து 9ஆம் வசனத்தில் என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். கர்த்தருடைய நாட்களிலே, அவருடைய வருகை நாட்களிலே நடைபெறுகிற காரியங்களை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருந்தாலும் இதில் சொல்லப்பட்டிருக்கிற பின்பகுதியை நம்ம வாசித்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சொன்னீரே, இந்த வசனத்தின்படி நாங்கள் கேட்குறோம்பான்னு இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஆமென் கண்பார்ந்தவர்களே, நம்ம அந்த ஏசாயா 11:9 முன்பகுதியில் வாசித்தோம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சமுத்திரம் எப்படி ஜலத்தினால் நிறைந்து இருக்கிறதோ அதுபோல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லி தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தரை அறிகிற அறிவினால் நம்முடைய பூமி முழுவதும் நிறைஞ்சிருக்கணும். பிரியமானே, அதுதான் நம்முடைய பாரமுள்ள ஜபமாக இருக்கணும். தினந்தோறும் அப்பா, நாங்கள் வாழற எங்கள் தேசத்தில் எல்லா ஜனங்களும் உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டிருக்கணும் அப்பா, அதுதான் நம்முடைய ஜபமாக இருக்கணும். பிரியமானே, ஏசாயா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எல்லாரும் கர்த்தருடைய நாளில் யாக்கோபுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்கள்னு வருவாங்களாம். அவர் தமது வழிகளை தமது ஜனத்துக்கு என்ன செய்வாராம், போதிப்பாராம். அப்போ ஜனங்கள்லாம் சொல்லுவாங்களாம், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்களாம். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும்னு 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்தில் அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாக ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. இது கர்த்தருடைய நாளிலே நடக்க போகிற காரியங்கள். ஆமென் கண்பார்ந்தவர்களே, தேசத்தில் இப்போ வேணா ஒரு வேளை அசம்பாவிதங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம், நம்ம கேட்குறோம். வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரப்போகுது, அன்னைக்கு எல்லாமே கர்த்தர் மாற்றி போட போகிறார். நிச்சயமாக அவருடைய நாளில் நடக்க போகுது. அதுக்கு முன்னால் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல இந்த பூமி முழுவதும் உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டிருக்கணும் ஆண்டவரேன்னு தான் நம்ம கேட்க போகிறோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலேயும் நம்ம இப்படியாய் வாசிக்கிறோம். இனி கொடுமை உன் தேசத்தில் அழிவும் நாசமும் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இது நடக்கும் பிரியமானே. அதுக்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஏசாயா 11:9 அதை தான் வாசித்தோம். முன்பகுதியில் தீங்கு செய்வார் இல்லை, கேடு செய்வார் இல்லை. அது நடக்க தான் போகுது பிரியமானே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் மத்தேயு 5:44-45 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள்
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் பேசின ஒரு வேர்டையும் நம்ம வாசித்து தியானித்தோம்னா இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்தை நமக்குள்ள அவர் கட்டளையிடுவார். அவர் சொல்கிற வார்த்தை ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஆனால் அதை செயல்படுத்தினா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இருதயம் உண்மையாகவே பூரிப்படையும். சத்துருக்களை சிநேகி, சபிக்கிறவங்களை ஆசீர்வதி, பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய், உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக உங்களை துன்பப்படுத்துகிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அப்போ நாம் ஆண்டவருடைய புத்திரராய் இருக்கணும்னா நம்ம முன்னாடி 44ஆம் வசனத்தில் சொன்னதை செய்யணும். அவர் சொல்கிறார், அப்படி சொல்லிட்டு அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். சூரியனையும் உதிக்க பண்ணுறாரு, மழையையும் பெய்ய பண்ணுறார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1-22 வரை உள்ள வசனத்தை இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிறோம். வாசித்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பால், அவருடைய ஊழியத்தால், அவருடைய மகிமையான ஊழியத்தால் பிதாவாகிய தேவன் என்னென்னலாம் அவருக்கு வாக்கு கொடுத்தாரோ அது எல்லாவற்றையும் இந்த 2026ஆம் வருஷம் நம்முடைய தேசத்திலே கர்த்தர் நிறைவேற்றும்படிக்கு இந்த நாளிலே எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சொன்னீரே, அந்த ஏசாயா 11:9 பின்பாகம் நிறைவேற வேணுமா ஜெபிக்கிறோம். இப்போ ஒருவேளை நாங்கள் தேசத்தில் கொடுமை, தீங்கு, கேடு இவைகளை குறித்த செய்திகளை கேள்விப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஏசப்பா, ஏசாயா 59:19 வாசிக்கிறது போல கர்த்தாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்களுடைய ஆவியானவர் சத்ருக்கு விரோதமாக கொடியேற்றும்படிக்கு நீர் மகிமையான காரியங்களை நிறைவேற்ற போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஏசாயா 60:22 நிறைவேற போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னீரே. பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க போகிறதுக்காய் மக்கு ஸ்தோத்திர ராஜா. ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நீர் உம்மை அறிகிற அறிவினால் நிறைத்ததற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.